Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 8 ஓட கணித பிரகாஷ் first chapter a square and a cube பார்க்க போறோம். இந்த chapter நம்ம ஆல்ரெடி வந்து 3 வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா perfect squares and triangle numbers பத்தி பார்க்க போறோம். அதாவது ரெண்டுத்துக்கும் இருக்க similarities என்னன்னு பார்க்க போறோம். Do you remember triangle numbers? Can you see any relation between triangle numbers and square numbers? Extend the pattern shown and draw the next term. இப்போ triangle numbers பாத்தீங்கன்னா இங்க 1 இருக்கு, அதுக்கப்புறம் 3 கொடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் 6 10 கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா adding the natural numbers. இப்போ 1க்கு அப்புறம் நமக்கு என்ன நம்பர் இருக்கும்? natural number 2. So 1 plus 2 பண்ணா நமக்கு 3 வந்துரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? 3 plus இங்க 2க்கு அப்புறம் 3 வந்துரும். So 2க்கு அப்புறம் 3 வரும். இங்க நமக்கு 6 வந்துருச்சு. 6 plus என்ன பண்றோம்? 3க்கு அப்புறம் என்ன வரும்? 4. So 6 plus 4 இங்க 10 வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம 4க்கு அப்புறம் என்ன பண்றோம்? 5 ஆட் பண்றோம். So 10 plus 5 we get 15. அதே மாதிரி 15 plus நம்ம என்ன பண்றோம்? 5க்கு அப்புறம் என்ன வரும் நம்பர்? 6 வரும். நமக்கு ஆன்சர் வந்து 21 வரும். இந்த மாதிரி adding the natural numbers we get triangle numbers. ஓகேங்களா? இப்போ அதே ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கொயர் பண்றோம். என்ன பண்றோம்? 1 into 1 we get 1. இப்போ 2 into 2 4. 3 into 3 9. அதே மாதிரி 4 into 4 16. இந்த மாதிரி we are squaring the natural numbers to get square numbers. But triangle numbers என்ன பண்றோம்? add பண்றோம். அதுதான் டிஃபரன்ஸ். இப்போ நமக்கு இந்த பாக்ஸ் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 இருக்கு, 3க்கு அப்புறம் 1 டாட் ஆட் பண்ணிருக்காங்க. இங்க வந்து 6 இருக்கு, 6க்கு அப்புறம் இங்க 3 டாட் ஆட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க 10 இருக்கு, 10க்கு அப்புறம் இந்த 6 டாட்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி இங்க கொடுத்திருக்காங்க. இப்போ 10க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? இந்த இமேஜ் இந்த 15 டாட்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம இங்க பாக்ஸ்ல போடணும். இப்போ நான் என்ன பண்றேன்? 15 டாட்ஸ் ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5. அதே மாதிரி இங்க என்ன வரும்? 5 வரணும். 1 2 3 4 5. இப்போ என்ன 5 5 போட்டுட்டேன். இப்போ என்ன பண்றேன்? ஒவ்வொரு டாட்டா குறைக்கணும் ஃபர்ஸ்ட். அப்போ 1 2 3 4 5. இங்க வந்து நம்ம 1 தான் போடணும். சோ இப்போ இந்த இமேஜை நம்ம இங்க டிரா பண்ணிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்கொயர் இருக்கு. இங்க வந்து 5 ஸ்கொயர் வேல்யூ வரணும். So 5 ஸ்கொயர் நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 15 plus 10 which is 25. அது என்னன்னா 5 ஓட ஸ்கொயர் வேல்யூ. இப்போ நான் 15 டிரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம 10 இது பண்ணனும். இப்போ சிம்பிள் என்ன பண்ணனும்? எங்க டாட்ஸ் கம்மியா இருக்கோ நம்ம அங்க ஃபில் பண்ணனும். அவ்வளவுதான். இப்போ பாத்தீங்கன்னா இங்க டாட்ஸ் கம்மியா இருக்கு. அப்போ 1. சோ நம்ம 10 டாட்ஸ் டிரா பண்ணிட்டோம். சோ இந்த மாதிரி தான் நம்ம 10 டாட்ஸ் வந்து டிரா பண்ணோம். இங்க பாத்தீங்கன்னா இங்க 5 இருக்கும், இங்க 5, இங்க 5, இங்க 5, இங்க 5 which is 25. 5 ஓட ஸ்கொயர். Next we have square roots. The area of square is 49 square centimeter. What is the length of its side? இப்போ ஒரு ஸ்கொயரோட ஏரியா வந்து நமக்கு இங்க 49 கொடுத்திருக்காங்க. 49 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் சென்டிமீட்டர். இப்போ இதோட சைஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. We know that 7 into 7 49 or 7 square equal to 49. So the length of the side of a square with an area of 49 centimeter is 7 centimeter. We call 7 the square root of 49. In general, if y equal to x square, then x is the square root of y. இப்போ நம்ம இங்க வந்து ஃபார்முலா எதுவுமே அப்ளை பண்ண போறது இல்ல. ஃபார்முலா இல்லாம ஒரு ஏரியாவோட ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க. அப்போ அதோட சைடு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 49 ஓட ஸ்கொயர் ரூட் என்ன வரும்? 7. 7 into 7 we get 49. அப்போ 7 square equal to 49. அப்போ நம்ம என்ன பண்றோம்? 7 is the square root of 49 அப்படிதான் சொல்லணும். சரிங்களா? What is the square root of 64? We know that 8 into 8 is 64. So 8 is the square root of 64. What about minus 8 into minus 8? That is 64 too. 8 square equal to 64 and minus 8 square equal to 64. இப்போ நமக்கு ஸ்கொயர் வேல்யூ வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எப்படி இருந்தாலும் நமக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் தான் வரும். பாத்தீங்கன்னா இப்போ நம்ம -8 எடுத்துக்கிறோம். -8 into -8 நமக்கு என்ன வரும் வேல்யூ? 8 8s are 64. minus into minus plus 8 64 தான் வரும். அதே வந்து நம்ம +8 எடுத்துக்கலாம். 8 into 8 நமக்கு என்ன வரும்? 64. இங்கே வந்து நமக்கு ப்ளஸ் தான் இருக்கு சைன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 8 is the square root of 64.
இந்த வேல்யூ வந்து பிளஸ் ஆர் மைனஸும் இருக்கலாம். சரிங்களா? Every perfect square has two integer square roots. One is positive and other is negative. The square root of a number is denoted by thus root 64 equal to plus or minus 8 and root 10 and root 100 equal to plus or minus 10. இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட்னா அந்த சிம்பிள் என்ன பண்ணணும்? இந்த சிம்பிளை ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ square root of 64 equal to 8. இந்த மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுவோம். இந்த 8 வந்து +ஓ இருக்கலாம் இல்ல -8 இருக்கலாம். Note that 8 square equal to plus or minus 8 and 10 square equal to plus or minus 10. In general, root n square equal to plus or minus n. So any number நம்ம ரூட்ல வந்து any நம்பர் போட்டுக்கிறோம். அப்போ வந்து அது n ஆ மாறிடும். அந்த நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது அதோட ரூட் என்ன இருக்கும்? n. இல்லையா? பிளஸ் ஆர் மைனஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரூட்ல வந்து 12 n வேல்யூ 12 எடுத்துக்கிறோம். இங்க ஸ்கொயர் இருக்கு. அப்போ என்ன பண்றோம்? we are squaring the same number. அப்போ நமக்கு என்ன வரும்? root 144. அதோட ஸ்கொயர் ரூட் என்ன வரும்? plus or minus 12. Given a number such as 576 or 327, how do we find out if it is a perfect square? If it is a perfect square, how can we find its square root? We know that the perfect squares end in 1, 4, 9, 6, 5 or an even number of zeros, but it is not certain that a number that satisfies this condition is square. இப்போ இங்க நம்பர் வந்து ரெண்டு கொடுத்திருக்காங்க 576 and 327. இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோ என்ன படிச்சோம் அப்படின்னா ஒரு நம்பரோட எண்ட்ல யூனிட் பிளேஸ்ல வந்து 2, 3, 7, 8 இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அதே வந்து ஒரு நம்பர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா அதோட யூனிட் வேல்யூல வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும் 1, 4, 3, 9, 6, 5 and also 0 வந்து ஈவன் நம்பர் ஆஃப் 0 இருந்ததுன்னா அது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்கும். 90% பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கும். 10% வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? அப்படி பார்த்தா இங்க வந்து 7 இருக்கு பாருங்க யூனிட் பிளேஸ்ல. இங்க 7 இருக்கு. அப்போ இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. பட் 5, 7, 6ல வந்து நமக்கு 6 இருக்கிறதுனால இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். எப்படி பண்ணலாம்? பார்க்கலாம். We know that இது வந்து 202 கிடையாது 20 square. 20 square equal to 400. So you change this as 20 square. 20 into 20, 2 2s are 4, 2 0 இங்க வந்துரும். We can find squares 21, 22, 23 and so on until we get 576 or a number greater than 576. இப்போ இங்க 20 ஸ்கொயருக்கு நமக்கு 400 வந்திருக்கு. அப்போ நம்ம எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னா 20க்கு அப்புறம் இருக்க நம்பரை வச்சு அதாவது ஸ்கொயர் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 20 ஸ்கொயருக்கு we get 400. 21 ஸ்கொயர்னா 441, 22 வந்து 484. அதே மாதிரி 23 ஸ்கொயர்னா 529, 24 ஸ்கொயருக்கு 576. So we got the number. However, this process becomes inefficient for larger numbers. இப்போ நமக்கு வந்து 3 டிஜிட்னால ஈஸியா கண்டுபிடிச்சிடும். இந்த மாதிரி வச்சு க்ளூ வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். அதே நமக்கு பெரிய நம்பர் கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும். Recall that every square can be expressed as a sum of consecutive odd numbers starting from 1. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து இன்னொரு மெத்தட் படிச்சிருக்கோம். என்னன்னா we are subtracting the odd numbers. இப்போ பாத்தீங்கன்னா 81 minus 1 80, 80 minus 3 77, 77 minus 5 72 இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பண்ணிருக்கோம். ஃபைனலா வந்து 17 minus 17 we get 0. Consecutive odd numbers நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு 0 வந்ததுன்னா it's a perfect square. இப்போ இந்த விஷயம் நம்ம ஆல்ரெடி previous வீடியோ டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. From 81 we successfully subtracted consecutive odd numbers starting from 1 until we obtained 0 at the 9th step. Therefore, the square root of 81 equal to 9. We can find the square root of 729 using this method as but it will be time consuming. இப்போ நமக்கு இதே மாதிரி இந்த ஸ்டெப் மாதிரியே 729 கண்டுபிடிக்க முடியுமானா பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்றோம் 721 மைனஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்ன இருக்கு 1 இருக்கு. நம்ம கான்ஸ்டன்டோட சப்ட்ராக்ட் பண்ணா 728. இப்போ இந்த 728 மைனஸ் நம்ம என்ன பண்றோம் இங்க 1 இருக்கு. அப்புறம் நம்ம 3 பண்றோம் ஆட் நம்பர். ஆட் நம்பர் தான் பண்ணனும். சோ 725 வரும். இப்போ 725 minus 5 we get 720. 720 minus 7 we get 713. 713 minus 9 we get 704. இப்போ 704 minus 11 we get 693. இப்போ 693 minus 13 பண்ணா நமக்கு 680. இது வந்து 2 டிஜிட்னால நம்ம ஈஸியா பண்ணிட்டோம். இப்போ பார்த்தா 3 டிஜிட் வந்து போயிட்டே இருக்கும். ஸ்டில் நம்ம
இது வரைக்கும் நமக்கு வந்து 3 நம்பர்ஸ் தான் இருக்கு, கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. பட் இந்த மெத்தட் வந்து ரொம்ப பெரிய மெத்தட், நம்மளால பண்ண முடியாது, ரொம்ப டைம் எடுக்கும். சிம்பிள் மெத்தட். இப்போ 20 ஸ்கொயர் நமக்கு என்ன வந்தது, 400 வந்தது. அதே 30 ஸ்கொயர்னா நமக்கு 900 வரும். இப்போ 30 ஸ்கொயர் 900னா இந்த வேல்யூ வந்து ஓரளவுக்கு க்ளோஸரா இருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பிலோ 30 ஸ்கொயர்ல இருக்கிற வேல்யூ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இங்க ஒன் மோர் க்ளூ கொடுத்துருக்காங்க, 9 இருக்கு ஒன்ஸ் பிளேஸ்ல. இப்போ 9 வரணும், யூனிட் பிளேஸ் என்ன வரணும், either 3 இருக்கணும் இல்லனா 7 இருந்தா 9 வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 27 செக் பண்ணி பார்க்கலாம். 27 என்ன வரும், 7 7s are 49, 7 2s are 14, 18. 2 7s are 14, balance 1, 2 2s are 4, 5, 9 12 7 வந்துருச்சு பாருங்க. So we got this. அப்போ இதோட ஸ்கொயர் ரூட் என்னது, root of 729 equal to 27. இந்த மாதிரி தான் நம்ம ஈஸியா மெத்தட் கண்டுபிடிக்கணும். Is 324 a perfect square? இப்போ நமக்கு ஒரு நம்பர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையான்றதை நம்ம இன்னொரு மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளூ வச்சு கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். பிளஸ் ஒன் மோர் மெத்தட் என்ன, பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல பண்ணலாம். இப்போ 324 வந்து நம்ம பிரைம் ஃபேக்டர் பண்ண நமக்கு என்ன வருது ஆன்சர், 2 1s are 2, நெக்ஸ்ட் 6 2, அதுக்கப்புறம் 2 8 1. இங்கே 81 இருக்கு, நம்ம டேட்டா வந்து 9ல பண்ணக்கூடாது. we have to start from 3 tables. 3 2s are 6, அப்புறம் நமக்கு என்ன வருது 7, அதே மாதிரி 3 9s are, 3 3s are, 3 1s are. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 2 இருக்கு, அப்புறம் மொத்தம் 4 3 இருக்கு. ஸோ அதை இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஈவன் வந்து நமக்கு பேரிங் பண்ணுறாங்க. ஸோ இங்கே 2 இருக்கா, இங்கே ஒரு 2 போட்டிருக்காங்க. ஸோ இந்த நம்பரை வந்து நம்ம இப்படியே எழுதலாம், ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். இப்போ இங்கேயும் வந்து ஒரே நம்பர் தான் இருக்கு, இங்கேயும் அதே நம்பர் தான் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது ஸ்கொயர் பண்ணிக்கலாமா, 2 3s are 6, 6 3s are 18, அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் வேல்யூ இங்கே போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம் ஒரு நம்பர் வந்து ஸ்கொயர் இருக்கா இல்லையான்றத பிரைம் ஃபேக்டர் மெத்தட்ல. We can also write the prime factors in pairs, that is, ஸோ இந்த மாதிரி நம்ம பேர் பண்ணி எழுதலாம். இங்கே நான் பேர் பண்ணியிருக்கேன் பாருங்க, இங்கே 2 2 பண்ணியிருக்கேன், இங்கே 3 3, இந்த மாதிரியும் பேர் பண்ணி இப்படியே எழுதலாம். ஸோ ஒவ்வொரு பேரிங்க்கும் நம்ம ஒரு நம்பர் காமனாக எடுத்துடலாம். இங்கே 2 அப்புறம் ஒரு 3 காமனாக எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கொயர் பண்ணாலும் we get the same answer. Therefore, square root of 324 equal to 18. Is 156 a perfect square? இது perfect square இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. So the prime factorization of 156 is 2 2 3 13. So இது நம்ம prime factor பண்ணா நமக்கு இந்த ஆன்சர் வந்தது, இந்த வேல்யூ வந்தது. We cannot pair up these factors, therefore 156 is not a perfect square. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே இங்க வந்து பேரிங்ல இருக்கு, எல்லா நம்பரும் பேரிங்ல இருக்கு இந்த நம்பருக்கு. ஆனா இதுல வந்து பேரிங் பார்த்தீங்கன்னா ஒண்ணே ஒன்று தான் இருக்கு, மற்றது வந்து பேரிங் இல்ல. 3 and 7 பேரிங்ல இல்ல. அப்போ பேரிங்ல இல்லைன்னா அந்த நம்பர் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்காது. Find whether 1156 2800 are perfect squares using prime factorization. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ வந்து ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ த்ரூ ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல 2 டேபிள்ஸ்ல பண்ணிக்கலாம். 2 5s are 10, 2 7s are 14, 2 8s are 16. நெக்ஸ்ட் 2 2s are 4, 2 8s are 16, 2 9s are 18. இங்க வந்து 9 இருக்கறதால நமக்கு என்ன பண்ணலாம்னா ஒன்னு 3 டேபிள்ஸ் இல்லனா 7 டேபிள்ஸ்ல பண்ணலாம். And one more thing பாத்தீங்கன்னா either 13ல பண்ணலாம் இல்லனா 17ல பண்ணலாம். இல்லனா 19ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இந்த நம்பர் வந்து 17ல சால்வ் ஆகுது. 17 டைம்ஸ் வந்து நமக்கு 218 வருது. அதுக்கு அப்புறம் 17 1s are 17. இங்க பாத்தா ரெண்டுமே பேரிங் இருக்கு பாருங்க. 2 பேரிங்கா இருக்கு, இங்க வந்து 17 பேரிங்கா இருக்கு. அது பேரிங் இருந்தா கண்டிப்பா வந்து அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கும். 2800. அகைன் நம்ம 2 டேபிள்ஸ் ஸ்டார்ட் பண்றோம். பிரைம் ஃபேக்டர் 2 1s are 2, 2 4s are 8 00, 2 7s are 14 00, 2 3s are 6, 2 5s are 10. This 0 drop பண்ணிக்கிறோம். 2 1s are 2, 2 1s are 2, 2 7s are 14, 2 5s are 10. இப்போ 5ல இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா 5 டேபிள்ஸ் இல்ல 3 டேபிள்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். 5 டேபிள்ஸ்ல பண்ணலாம். 5 2s are 5 3s are 15, 5 5s are 25. 5 7s are 35, 7 1. இங்க என்ன இருக்கு பாத்தீங்கன்னா இந்த நம்பர் பேரிங்கா இருக்கு, அப்புறம் இந்த 2 பேரிங்கா இருக்கு, அப்போ இந்த 5 பேரிங்கா இருக்கு, ஆனா 7 பேரிங்கா இல்ல. அப்போ this is not a perfect square. ஏன்னா பேரிங் இருந்தா மட்டும் தான் அது வந்து perfect square-ஆ வரும். We can estimate the square root of larger perfect squares by looking at the closest perfect square we are familiar with and then narrowing down the interval to search.
For example, to find 1936, we can reason as follows. இப்போ நமக்கு சின்ன வேல்யூஸ்க்கு எல்லாமே வந்து we can easily find out whether the number is a perfect square or not. பெரிய நம்பர்னா நமக்கு என்ன பண்ணலாம்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம். இல்லனா ஈஸியா கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு நியர்பை ஸ்கொயர் வேல்யூ வச்சு கண்டுபிடிக்கலாம். அது எப்படி பண்ணது பார்க்கலாம். இப்போ இந்த 1936 இருக்கு இல்லையா, இதோட ஸ்கொயர் ரூட் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு இங்க க்ளூ கொடுத்திருக்காங்க. அதாவது நியரஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ நம்ம வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ 40 ஸ்கொயர்னா நமக்கு என்ன வருது ஆன்சர் 1600, which is greater than this. அதே வந்து 50 ஸ்கொயர் பண்ண நமக்கு என்ன வரும் 2500. இதுக்கு நடுவுல 1936 இருக்கு. இந்த ரெண்டு நம்பர் நடுவுல 36 இருக்கு. சோ யூனிட் பிளேஸ் 6 வரணும். கண்டிப்பா அந்த நம்பர் வந்து ஒன்னு 6ல இருக்கணும் இல்லனா 4ல இருக்கணும். சோ அதுவும் ஒரு க்ளூ தான். சரிங்களா? அப்போ 40க்கு மேல இருக்கணும், 50க்கு கீழ இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் 44 செக் பண்ணி பார்க்கலாம். 44 into 44, 4 4s are 16, balance when 16 17. சேம் நம்பர் இங்கே வரும். 6 13, balance 1 9 and 1. So we got the number 44. இந்த மாதிரி ஈஸி க்ளூ வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ இன்னும் மெத்தட் ஈஸியா இத நம்ம இன்னும் வந்து பெட்டரா பண்ணனும்னா என்ன பண்ணலாம், இங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்ரெடி. ஆனா ஸ்டில் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் நம்ம யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். ஸ்கொயர் வேல்யூ வந்து either 44 இருக்கலாம் இல்ல 46 இருக்கலாம். யூனிட் பிளேஸ்ல வந்து 4 or 6 இருந்தா that will give 6 in the unit place. ஓகேங்களா? And next என்ன பண்ணலாம்னா இந்த 44 நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, சோ நமக்கு ஸ்கொயர் பண்ணா கஷ்டமா இருக்கும். அப்போ நம்ம 40 plus 4 எடுத்துக்கலாம். and also 40 plus 4 எடுத்துக்கலாம். இங்க வந்து 40 plus 5 க்கு கொடுத்திருக்காங்க, ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்திருக்காங்க. நான் இங்க 44 க்கு எடுத்துர்க்கேன். இப்போ இது என்ன பண்ணலாம், a plus b a plus b a plus b b square a plus b whole square formula. அப்ப நமக்கு என்ன வரும், இது வந்து a இது வந்து b. அப்போ 40 square plus b square a square plus b square plus 2ab இல்லையா. அப்போ 4 square plus 2 into a into b. இப்போ இத சால்வ் பண்ணும்போது 4 4s are 16 100, 4 4s are 16, இங்க வந்து 4 into 4 160, 160 into 2 0 12, balance 1 2 1s are 2 3 320. இது நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 0 0 6 2 3 0 3 3 6 3 6 9 1 வந்துருச்சு பாருங்க. இப்போ கால்குலேஷன் பண்றதுக்கு ஈஸியா வேணும்னா நம்ம இந்த மாதிரி a plus b whole square formula யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து அரிபம் and பிஜோய் வந்து ஒரு கேம் ப்ளே பண்றாங்க. சோ அரிபம் என்ன பண்றாங்கன்னா ஒரு நம்பர் சொல்லும்போது அதோட ஸ்கொயர் ரூட் வந்து பிஜோய் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர் சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ பார்த்தா 25 சொன்னா பிஜோய் will say அதோட ஸ்கொயர் ரூட் வந்து 5 அப்படி சொல்றாங்க. அதே மாதிரி அரிபம் வந்து 16 சொன்னா பிஜோய் வந்து அதோட ஸ்கொயர் ரூட் வந்து 4 அப்படி சொல்றாங்க. இப்போ அரிபம் என்ன சொல்றாங்கன்னா 250 சொல்றாங்க. சோ 250 வந்து ஸ்கொயர் வேல்யூ கிடையாது. அப்ப பிஜோய் என்ன பண்றாங்கன்னா ஒரு க்ளூ கேக்குறாங்க, இதுக்கு நியர்பை ஏதாவது ஸ்கொயர் வேல்யூ தான் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவங்க சொல்றாங்க 10. 250 வந்து பாத்தீங்கன்னா 10 ஓட ஸ்கொயர் பண்ணா 100, 20 ஸ்கொயர் பண்ணா 400 வருது. அப்போ 250 is in the middle of 10 square and 20 square. அத இங்க கொடுத்திருக்காங்க. But we are still not very close to number whose square is 250. We know that 15 square equal to 225 and 16 square equal to 256. இப்போ என்னன்னா இந்த நம்பருக்கு ஸ்டில் வந்து க்ளூ கிடைக்கல, 250 ஓட ஸ்கொயர் வேல்யூ கிடைக்கல. ஸ்டில் என்ன பண்றாங்கன்னா 15 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 225 வரும். அதே மாதிரி 16 ஸ்கொயர் பண்ணா 256 வரும். இங்க வந்து 250 தான் இருக்கு, பட் 16 ஸ்கொயர் வந்து 256 இருக்கு. Therefore 15 lesser than square root 250 and greater than 16, since 256 is much closer to 250 than 225. Root 250 is approximately 16. We also know it is less than 16. இப்போ 250 வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் வேல்யூ கிடையாது, ஆனா இட்ஸ் closer to the value of 16 square. 16 square நமக்கு என்ன வருது 256 வருது, which is closer to 250. அப்ப 250 square near கிட்டத்தட்ட என்ன சொல்லலாம் நம்ம 16 square அப்படி சொல்லலாம். இப்போ நமக்கு one more problem கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா அகில் வந்து ஒரு cloth வச்சிருக்காங்க, piece of cloth. அதோட மெஷர்மென்ட் பாத்தீங்கன்னா 125 cm square.
இப்போ இந்த 125 கிளாத்தை வந்து ஒரு ஹேண்ட் கர்ச்சிஃபா கட் பண்ணணும். அது கிளாத் வந்து வேஸ்ட் பண்ணாம ஃபுல்லா ஹேஸ் டு யூட்டிலைஸ் இட். ஓகேங்களா? அந்த துணி வந்து வேஸ்ட் பண்ணாம ஃபுல் லென்த்துக்கு வந்து ஒரு ஹேண்ட் கர்ச்சிஃப் கட் பண்ணணும். அப்போ வந்து என்ன சைட்ல வச்சு அவர் கட் பண்ணாருன்னா he can use this total piece of cloth 125 cm ஃபுல்லா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 125 வந்து ஒரு ஸ்கொயர் வேல்யூ கிடையாது. ஏன்னா 5 5 25 வருது. ஈவன் 12 into 12 வந்து நமக்கு என்ன வரும்? 12 into 12 144 தான் வரும். ஓகே, which is bigger than 125. அப்போ இந்த 125 பாத்தீங்கன்னா greater lesser than 144 which is 12 square. 12 square ஓட அதிகமா இருக்கு. இப்போ 12 square ஓட கம்மி என்ன இருக்கு? 11 square. அப்போ 11 square வேல்யூ என்ன வரும் நமக்கு? 121 இல்லையா? இந்த 125 பாத்தீங்கன்னா lesser than 11 square greater than 12 square. அப்போ என்ன பண்ணலாம்? அவங்க வந்து மேக்ஸிமம் சைஸ் யூஸ் பண்ணா அப்படின்னா ஒன்லி 125 சென்டிமீட்டர் தான் இருக்கு. இப்போ அகில் என்ன பண்ணலாம்னா 11 சென்டிமீட்டர்ல, ஓகேங்களா, அதாவது அந்த கர்ச்சீஃபோட சைடு வந்து ஈச் சைடு 11 சென்டிமீட்டர்ல கட் பண்ணாருன்னா he get a handkerchief of square 121 centimeter. ஸோ மேக்ஸிமம் கிளாத் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம மொத்தம் 4 வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லாமே வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போட்டிருக்கேன். கான்செப்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா கோ த்ரூ பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து ஃபிகர் இட் அவுட் பண்ணலாம். சரிங்களா?